முழுக்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான். அவருக்கு வந்து இஸ்லாமிய முத்திரை குத்தும் போது இங்க இருக்கிற நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ஆணவ கொலை பண்ணனா நீ அவனதான் நீ விக்டிமா காட்டணும். நீ அவனதான் வந்து கொலை குற்றவாளியா சாகணும். அது மட்டும் இல்லாம நீல கோபிநாத் அவர்களுக்கு ஒரு கேள்வி வந்து நாங்க முன்வைக்கிறோம். அதே கேள்வியை இங்க ஒரு பக்கம் நரிக்குறவ சமூகத்தை சார்ந்த பெண்களையும் ஆண்களையும் வைத்துக்கொண்டு ஒரு பல தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்த நீயா நானா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில கோபிநாத் அவர்களுடைய அந்த தொகுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்து நம்ம சொல்லியாக்கணும். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல ஒரு தரப்பு சாதகமாகவும் இன்னொரு தரப்பு வந்து சாதி வெறியர்கள் மீது மாதிரியும் வந்து நல்லாவே கட்டமைச்சிட்டாங்க தான் நம்ம சொல்லியாக்கணும். உண்மையிலே வந்து அந்த விஷயத்துல கோபிநாத் அவர்களுடைய திறமை பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கோபிநாத் அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்க மிகப்பெரிய அளவுல ஒரு சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு, அதே நேரத்துல சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் போன வாரம் எடுத்த அந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அது வந்து சர்ச்சையை ஏற்படுத்திதான் பார்த்தா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை தான் ஏற்படுத்தியிருக்கு நம்ம சொல்லியாக்கணும். ஏன்னு பார்க்கும்போது திருமணம் பார்த்தா அந்த பெண்ணை பெற்றோர்களோ இல்லை பையனை பெற்றோர்களோ அவர்களை வந்து அவர்களோட விருப்பத்தின் பேர்ல நடக்கும். அப்படி எல்லாம் பசங்க வந்து லவ் பண்ணியிருப்பாங்க, எங்களை இங்க சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே பெற்றோர் விருப்பத்தோட கலப்பு திருமணம் கூட நடந்திருக்கும். இந்த ரீதியில தான் அன்றைய இதுல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்கறாங்க, நீங்க வந்து எஸ்சி பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்ட்டு. இது என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு தெரியல. ஏன் எஸ்சி பையனை கல்யாணம் பண்ணாதான் இங்க வந்து புரட்சியா? சரி, ஓகே, நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறோம். அதே நிகழ்ச்சியில அதே நீயான நிகழ்ச்சியில ஒரு பக்கம் நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த பெண்களையோ அப்படி இல்லைன்னா ஆண்களையோ உட்கார வைத்துக் கொண்டு, இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற அதே எஸ்சி சமூகத்தை சார்ந்த பெண்களையும் ஆண்களையும் உட்கார வைத்துக் கொண்டு அந்த இடத்துல எஸ்சி சமூகத்தை பெண்களோ சரியா ஆண்களும் சரி அவங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? நரிக்குறவை சமூகத்தை சார்ந்த பெண்களை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா, ஆண்களை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை இந்த விவாதத்தை நீங்க அங்க முன்வைப்பீங்களா? முன் வச்சு பாருங்க. உடனே விஜய் டிவியோட மிகப்பெரிய அளவு சாதி முத்திரை தான் குத்தப்படும். இது என்ன மாதிரியான டிபேட்டே நமக்கு தெரியலதான் நம்ம சொல்லியாகணும். நீங்க யார வந்து நீங்க இந்த இடத்துல விக்டிமா காட்ட விரும்புறீங்க? உயர் சாதின்னு சொல்றீங்களா அவங்களையா? அந்த சமூகத்தை கூட பல இடங்கள்ல இன்னும் பெற்றோர் சமூகத்தோட வந்து கலப்பு திருமணங்கள்லாம் நடந்துதான் இருக்கு. அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி, அங்க நடக்குதா இல்லையா கலப்பு திருப்பணங்கள்? நீங்க சொல்ற எஸ்சி சமூக பையன் எஸ்சி சமூக பொண்ணு, எங்க இந்த பக்கம் வந்து உயர்ஜாதி பொண்ணு உயர்ஜாதி பையன் நடந்துட்டு தானே இருக்கு. பல இடங்கள் இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. இந்த கல்யாணம்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில ஒரு ஆணவ கொலை நடந்து செஞ்சுக்க, அது அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை போயிட்டு வந்து இந்த ஒரு சமூகத்தின் மீது நீங்க வந்து ஒரு கொலை குற்றவாளிகளை வந்து திணிக்கிறீங்க பத்தியா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் காஷ்மீர்ல பகல்காம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துல வந்து செய்தது முழுக்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான். அவருக்கு வந்து இஸ்லாமிய முத்திரை குத்தும் போது இங்க இருக்கிற நீங்க என்ன சொன்னீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தீவிரவாதத்துக்கு மதம்லாம் கிடையாது, அவனை தீவிரவாதியை தான் பார்க்கணும், முஸ்லீம்லாம் நீங்க விக்டிம் பண்ணாதீங்க அப்படிங்கிற இதுல சொன்னீங்கல்ல, அதே விஷயம் தானே இங்கேயும் நடக்குது. நீங்க ஆணவ கொலை பண்ணனா நீ அவனதான் நீ விக்டிமா காட்டணும், நீ அவனதான் வந்து கொலை குற்றவாளியா சாகணும் காட்டணும். அவன் சார்ந்த சமூகத்தை வந்து நீங்க கொலை குற்றவாளியா நீங்க காட்டக்கூடாது. அங்க வந்த ரத்தம் இங்க வந்த தக்காளி சட்னியா? அது மட்டும் இல்லாம நீல கோபிநாத் அவர்களுக்கு ஒரு கேள்வி வந்து நாங்க முன்வைக்கிறோம். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதான் அந்த நிகழ்ச்சியில ஒரு பக்கம் வந்து எஸ்சி எஸ்டி பசங்களை நீங்க கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்டீங்கல்ல, அங்க இருக்கிற உயர் சாதி பொண்ணுங்க கேட்டீங்கல்ல, அதே கேள்வியை இங்க ஒரு பக்கம் நரிக்குறவ சமூகத்தை சார்ந்த பெண்களையும் ஆண்களையும் வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்த பெண்களையும் ஆண்களையும் வைத்துக்கொண்டு இந்த கேள்வி கேட்பீங்களா? எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்த ஆண்களை பார்த்து நீங்க வந்து நரிக்குறவ சமூகத்தை பெண்களை வந்து கல்யாணம் பண்ணீங்களா, ஆண்களை கல்யாணம் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி நீங்க கேட்பீங்களா? இது மாதிரியான விவாதத்தை நீங்க நடத்துவீங்களா? நடத்தி பாருங்களா, எங்கெங்க இருந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்பு வருதுன்னு பாருங்களா. அது வரைக்கும் அந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ரீதியில முகமுடியில ஒழித்து கொண்டிருந்தவங்களோட பல பேரோட முகமுடிங்கிறது கிழித்து கொண்டு வெளியே வருவாங்க. நீ எப்படி இந்த ஷோ நடத்தலான்ட்டு. ஏன்னா அந்த பக்கம் வந்தா ரத்தம், இந்த பக்கம் வந்தா தக்காளி சட்னி அவங்களுக்குலாம். இது மாதிரியான வந்து யார நீங்க வந்து திருப்திப்படுத்த இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு தெரியல. அதே நேரத்துல யாரோட சிம்பத்தியை பெறுவதற்கான இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு உண்மையுமே தெரியல. யார நீங்க விக்டிம் ஆக்குறீங்க? முதல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தினார்ல கோபிநாத், முதல்ல அவரு வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணாரா, இல்ல அவரு வந்து எஸ்சி சமூகத்துல இருந்து ஒரு பெண் எடுத்து இது பையனையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரா? கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களா அவங்க சமூகத்துல ஏதாவது நடந்ததான்ட்டு. வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும்.
நீயா நானா கோபிநாத் மாதிரி இது மாதிரி தற்கொலை செயலில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மற்ற சமூகத்து பெண்களை பார்த்து அவரை கல்யாணம் பண்ணுவியா இவரை கல்யாணம் பண்ணுவியாலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா தற்குறித்தனமா தான் கோபிநாத் அவர்கள் வந்து நடந்துக்கார நம்ம சொல்லியாக்கணும். அது மட்டும் இல்லாம திருமணம் கண்டிப்பா அது வந்து அது பையனோ பொண்ணோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ற ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்துக்கு பல பெற்றோர்கள் வந்து ஆதரவு தந்துட்டு தான் இருக்காங்க. கல்யாணம் நடந்துட்டு தான் இருக்கு. பெற்றோர் சம்மதத்தோட கலப்பு திருமணம் நடந்துட்டு தான் இருக்கு. எங்கேயாச்சும் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பெற்றோர் வந்து இல்ல பெற்றோர் பெண்ணோட அண்ணனோ தம்பியோ யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ஆணவ கொலை பண்ணிட்டாங்கன்னா உடனே அது வந்து சாதி இது அப்படிங்கலாம் நீங்களாம் கலப்ப தேவையில்ல. சரிங்களா? கொலை பண்றான் அவனுக்கு உண்டான அவன் கொலைகாரன். அது இரு குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது சமூக பிரச்சனைலாம் இல்லை. இங்க சமூக பிரச்சனையா பார்க்க வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் மது ஒழிப்பு தான். ஃபர்ஸ்ட் மது ஒழிக்கிறதுக்கான அந்த சைட்ல ஆனா அது மூலியமா தான் இங்க வந்து பல லட்சம் உயிர்கள் வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து சமூக பிரச்சனை இல்லை இவங்களுக்கு. ஏதோ 2 குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் இவங்க வந்து சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க லைன்ல. நீயான கோபிநாத் அவருக்கு கேள்வி இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.